ஆடி 18க்கு முந்தின நாள் எல்லாத்து ஊர்லேயுமே மழை பெஞ்சிருக்குங்க. எங்கள் ஊர்லலாம் சொல்லவா வேணும், பயங்கரமாக மழை பெஞ்சுதுங்க. கரெக்டாக எங்கள் ஊரில் அந்த அன்னைக்கு தான் ஆடி நோம்பிக்கு எல்லோரும் வழிச்சுட்டு வச்சுருந்தாங்க. காலையில் சரியான வெயிலுங்க. அதுலேயே எல்லோரும் 3 மணி நேரம் 4 மணி நேரம் வந்து எல்லோரும் வழிச்சு விட்டுட்டு இருந்தாங்க. அப்படியே 5 மணி நேரம் கழித்து பார்த்தா மழை பட்டையை போட்டு தாக்குன்னு தாக்கிருச்சுங்க. இந்த மழை பெஞ்சதில் யாருக்கு ஃபீலிங் இருக்குதோ இல்லையோ, எல்லாத்து வீட்டில் இருக்கிற அம்மாவுக்கும் ஃபீலிங்ஸாக தான் இருந்தது. ஏன்னு கேட்டால் அவ்வளோ கஷ்டம். வழிச்சுட்டு இப்படி மழை கொண்டு போகுதே, நாளைக்கு இருந்த மழை பெஞ்சிருந்தா பரவாயில்லையே அப்படின்ட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன பண்ணுறதுங்க, மழை பெய்யணுன்னு தான் எல்லோரும் சாமி வேண்டிகிட்டு இருக்கிறா. கடவுள் ஆடி 18 மழையோடு வரவேற்றுருக்கிறாரு. அதுக்கோசரம் நம்ம என்ன வலிச்சு விட்டதுக்கோசரம் மழை வேற வேணான்னா சொல்ல முடியுங்க. ஆனால் நான்லாம் ஜாலியாக இருந்தேன். எங்கள் அம்மாட்ட சொல்லிகிட்டே இருந்தேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படி போயிருச்சேம்மா அப்படின்னேன். ஆனால் உண்மையாலுமே அந்த அன்றைக்கி சரியான வெயில் அடிச்சுதுங்க. அந்த மேலே ஏற்றுற வண்டி மேலே ஏற்றுறது மட்டும்தான் நான் வலிச்சுட்டேனுங்க. அதுக்கே எனக்கு டங்குவேர் கழண்டுருச்சு, என்னாலாம் முடியாது அப்படின்ட்டு வந்துட்டேனுங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு வலிச்சுங்க. வலிச்ச வீடு அதே மாதிரி இருந்தது, வலிக்காத வீடு அதே மாதிரி தான் இருந்தது. எல்லாத்தையும் வலிச்சதெல்லாம் கொண்டு போயிடுச்சுங்க மழை. ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க. ஆடி 18 வந்து மழையோடு வரவேற்றது ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சுங்க.